வணக்கம். அரசு மருத்துவமனை 209வது கட்டில் எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவில் மாவுக்கட்டுடன் தொங்கிக் கொண்டிருக்கும் காலுக்கு சொந்தக்காரன் பெயர் கோடீஸ்வரன். ஊரில் அறியப்பட்ட திருடன். இதுவரை எத்தனையோ களவுகள் செய்திருக்கிறான். களவு செய்வதை விட மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது என்பது அவன் மிக நிதானமாகவும் அவதானமாகவும் இருந்து செயல்பட்டிருக்கிறான். அப்படியே பிடிபட்டாலும் அடியை வாங்கிக் கொண்டேனும் தப்பித்து போயிருக்கிறான். ஆனால் நேற்று முன்தினம் நடந்த இந்த சம்பவம் அவனுக்கு அதிர்ச்சியை அளித்திருக்கிறது. பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் என்ற வாக்கிற்கு வலு சேர்க்கும் வண்ணம் நிகழ்ந்துவிட்ட அந்த சம்பவத்தை எண்ணும்போது அவமானமாகவும் கேவலமாகவும் இருந்தது. அவனுக்கு ஒரு கால் கட்டுடன் தொங்கும் வேதனையும் மறுக்கால் தப்பித்து சென்று விடுவான் என்று சங்கிலியால் பிணைக்கப்பட்ட வேதனையும் பார்க்க உயிரை பணயம் வைத்து திருடிய அந்த பொருளை எண்ணும்போதே வேதனை பன்மடங்காகியது. அவனுக்கு ஒரு 3 மாதத்திற்கு முன்பு பெண்ணின் கைப்பையை பறித்து கொண்டு ஓடிய போது துரத்தி வந்த ஒரு கும்பலையே நாலா பக்கமும் அலையவிட்டு திசை மாற்றி தப்பித்து சென்றிருந்திலும் பார்க்க இம்முறை தப்பித்தது மிகவும் சிரமமாகவே இருந்தது. அன்று அத்தனை சிரமம் எடுத்துக்கொண்ட போதும் அந்த பையில் வெறும் 100 ரூபாய் மாத்திரமே இருந்தது. ஆனால் இந்த பொதி வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்த இந்த பொதி அடியும் உதையும் என்றல்லாமல் எலும்பு முறிவுமென எல்லாம் கொடுத்து போலீசிலும் மாட்டிவிட்ட பொதி. இது பொதி அல்ல, சதி. வேதனையும் விரக்தியும் பாடாக படுத்தியது. என்ன செய்ய மாட்டியாச்சு. இனி இதிலிருந்து விடுபடுவதற்கென வழியை தேட வேண்டும். அதற்குள் கால் குணமாக வேண்டும். காலில் போடப்பட்டிருக்கும் கட்டையையும் அது கொடுக்கும் வலியையும் பார்த்தால் இப்போதைக்கு குணமாகுமென்று நம்பிக்கை இல்லை. ஆனால் சம்பவம் போலீஸ் கைக்குள் சிக்கியதால் நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலை. இன்று ஞாயிறு, நாளை திங்கட்கிழமை. நீதிமன்றம் ஒரு ஆளை பிறப்பித்தால் 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற சட்டத்தை அமைய கூட்டிச் செல்வார்களோ இல்லையோ என்று தெரியவில்லை. கால் இருக்கும் நிலைமையை பார்த்தால் கூட்டிச் செல்வார்கள் என்று சொல்ல முடியாது. அதற்கான மாற்று வழியாக வேறு ஏதேனும் செய்வார்களோ என்றும் தெரியாது. யார் மூலமும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இல்லை. அப்படியே கூட்டிச் சென்றாலும் களவாடிய பொருளை சமர்ப்பிக்க முடியுமோ இல்லையோ என்பதும் தெரியவில்லை. அல்லாமல் விஷயத்தை இந்த அடி உதையோடு மறைத்து எச்சரித்து அனுப்புவார்களோ தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் காலின் எலும்பு முறிவு குணமாக சற்று தாமதமாகும் என்பதால் துளியும் ஐயமில்லை. வைத்தியர்கள் பேசிக்கொண்டதை வைத்து பார்த்தால் இன்னும் ஒரு சில மாதத்திற்கு காலை ஊன்றி நடமாட முடியாது என்றே தெரிகிறது. சிகிச்சையில் முன்னேற்றம் வரும் வரை ஒரு சில வாரத்திற்கு வைத்தியசாலை சாப்பாட்டோடு ஓட்டிவிடலாம். அதன் பின் தண்டனை என்று சிறையில் இட்டாலும் தண்டனையை பொறுத்து கொஞ்ச காலத்தை கடத்திவிடலாம். 2 மட்டுமல்லாமல் கால் சற்று குணமானதும் அபராதுடன் விட்டால் அடுத்து என்ன செய்யலாம் என்று எண்ணிய கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் ஆவதிலிருந்து தப்ப முடியாமல் இருந்தான். சின்ன சின்ன திருட்டுகளில் ஈடுபட்டு படிப்படியாக கொலை என்று மேலோங்கி நாடாளுமன்றம் சென்றவர்கள் வாழும் உலகத்தில் கோடீஸ்வரர் உனக்கெண்டா இந்த நிலை? தனக்குத்தானே என்று கேட்டுக்கொண்டான். ஒரு 5 வருடத்திற்கு முன் ஊரில் பிழைக்க வழியற்று தொழில் தேடி இந்த நகருக்கு வந்த கோடீஸ்வரன் ஆங்காங்கே சிறு வேலைகள் கிடைத்தது. கூலி வேலைதான் என்றாலும் அதுவும் நிரந்தரமாக இல்லாமல் அவ்வப்போது அல்லாடினான். ஒரு நாள் ஒரு நேர உணவு, ஒரு சில நாள் பட்டினி என்ற போராடிய வாழ்க்கையில் கேட்ட இடமெல்லாம் இல்லை என்று கைவிரிக்கும் நிலையிலே துவண்ட விட்டான். ஊர்ப்பக்கம் திரும்பிய போவதென்றெல்லாம் பயண செலவுக்கு கூட பணமில்லை. வயிற்றுப்பசி என்று ஒன்று வாட்டி வதைத்தது. எதையாவது செய் என்று இடும் கட்டளைக்கு தலைவணங்கியே ஆக வேண்டிய கட்டாயம்.
யாசகம் கேட்டாலும் கை கால் நல்லாதானே இருக்கு, உழைச்சி சாப்பிட்டா என்ன கேடா என்று திட்டி போகும் மனிதர்கள் என்னவோ கையில் வேலையை கொடுத்து அதை விட்டு விட்டு வந்து யாசகம் கேட்டு நிற்பது போன்ற நினைப்பை எல்லோருக்கும் இந்த நகரை பொறுத்தவரை எந்த வேலையானாலும் தெரிந்தவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அவர்கள் கள்வர்களாக இருந்தாலும் நேர்மையாக நம்பிக்கையாக நல்லவர்கள் புத்தியுள்ளவர்களாக இருந்தால் புறக்கணித்து விடுகிறார்கள். எச்சில் கையால் காக்கை விரட்டாதவர்களே இல்லை. திட்டி தீர்ப்பதில் வள்ளலாகும் இந்த நகரில் ஒரு நாள் ஓட்டுவதற்கு மூச்சடைக்கு முத்தெடுப்பதற்கு நிகரானது. ஒரு நாள் இரவு ஒரு 10 மணி நேரம் இருக்கும். வேலை எதுவும் கிடைக்காமல் பசி வயிற்றை கிள்ள தெரு ஒன்றில் நடந்து வந்து கொண்டிருந்தான். தாகத்திற்கு தண்ணீராவது குடிக்கலாமே என்று நினைத்தான். அருகே உள்ள உணவகங்கள் இல்லாத அந்த தெருவில் கேட்கலாம் என்று எல்லா வீடுகளையும் உட்புறமாக மனசளவு பூட்டுக்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. சரி, ஏதாவது வீட்டில் திறந்து பார்க்கலாம். எந்த வசதியும் இல்லாமல் அவன் திறந்து பார்த்தான். வீடு மயங்கிய ஒளியில் மயங்கி கிடந்தது. எல்லோரும் உறங்கி விட்டார்கள். இருக்கிறது என்னவென்று துளாவினான். பௌர்ணமிக்கு பிந்தைய மங்கைய நிலவொளியில் வீட்டின் முன் வாசலுக்கு அருகில் தோட்டத்திற்கு நீர் அரைக்கும் குழாய்களில் கண்ணீர் தென்பட்டது. மெதுவாக உள்ளே நுழைந்து குழாயை திறந்தான். மக்கள் பாவனையை குறைந்த இந்நேர இரவு வேலை என்பதால் பெரிய ஓசையின் நீர் அதிவிரைவாய் பீச்சி எடுத்தது. அதை அவசரமாக அடைக்க முற்பட்டான். அது சாத்தியப்படவில்லை. அதற்குள் வீட்டுக்குள்ளிருந்து ஒரு குரல். கொஞ்சம் கூட கவனமில்லாத பிள்ளைகள் தோட்டத்திற்கு பையை திறந்து போட்டு கொண்டிருக்காங்க என்னவாறே கதவை திறக்கவும் ஓசை கேட்டது. அதற்குள் சூதாரித்து கொண்டு அருகே இருந்த மரம் ஒன்றில் மறைந்து கொண்டான். கதவை திறந்து வந்த ஒரு 55-60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி குழாய் பக்கமாக சென்றான். எப்படியும் குழாயை அடைக்க சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்த அவன் வேறு யாராவது வருகிறார்களா என்று பார்த்தான். யாரும் வருவதற்கான அறிகுறி தென்படவில்லை. மரம் இருப்பதற்கு விட்டு வாசப்படிக்கும் அதிக தூரமில்லை. வீட்டை பார்த்தான். வீடு மங்கிய ஒளியில் மிதந்தது. அந்த பெண் வருவதற்குள் வீட்டில் ஒளிந்து கொண்டால் சமையல் அறையில் சாப்பாடு ஏதும் கிடைத்துவிட்டால் உண்ணலாம் என்ற தீர்மானத்திற்கு வந்தவன் செயலில் இறங்கினான். வீட்டில் எல்லோரும் அவரவர் அறைகளில் உறங்க குழாயை அடைத்துவிட்டு வந்த அந்த பெண்மணி வராண்டாவின் அருகில் இருக்கும் அறைக்குள் நுழைந்து தாளிட்டு கொண்டாள். ஒரு 10 நிமிடம் அமைதியாய் இருந்தவன் வீட்டை ஆராய்ந்தான். மங்கியொளில் சமையலறையை கண்டுபிடிப்பது சிரமமாக இருக்கவில்லை. ஓசைப்படாமல் சென்று பார்த்தான். பாத்திரங்கள் எல்லாம் சுத்தமாக கழுவி கமிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பானையில் மாத்திரம் எதையோ மூடி வைத்திருந்தன. திறந்தான். அது அன்று எஞ்சிய சாதம் குழம்பு அடைக்கால தெரிந்தது. விழுந்ததும் நாய்க்கு அல்லது குப்பையில் போட வைத்திருக்கலாம். ஆராய இதுவா நேரம்? எதுவானாலும் உண்போம் என பாலையில் கையை போட்டான். கையில் ஒரு எலும்பு துண்டு அகப்பட்டது. ஏதாவது சதை உண்டு ஒட்டியிருக்குமா என்று பார்த்தான். அது ஏதோ பல நாள் பட்டினியில் கிடந்தவன் சாப்பாட்டு கழித்த எலும்பை போன்று இருந்தது. அதை நாய்க்கு போட்டால் நாய் இதை ஏண்டா போட்ட என்று கேட்கும் அளவிற்கு சுத்தமாக இருந்தது. அதை அப்புறப்படுத்திவிட்டு ஏனைய கறி சாதத்தை தின்று தீர்த்தான். வயிறு நிறைந்து விட்டது. இனி திரும்பிச் செல்ல வேண்டும். சற்று நேரம் இருந்தவன் காதுகளில் அறையில் உறங்கும் பெண்மணியின் குரட்டை சத்தம் விழுந்தது. இதுதான் சரியான நேரம் எண்ணி ஓசைப்படாமல் கதவை மிக அவதானமாகவும் நிதானமாகவும் திறந்து வெற்றிகரமாக தனது முதலாவது திருட்டை முடித்து கொண்டு வெளியேறினான். அன்று சந்தர்ப்பவசத்தால் திருடத் தொடங்கியவன் வேலை கிடைக்காத நாட்களில் பகலில் யார் வீட்டில் வெளியே குழாய் வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்து வைத்துக்கொண்டு அவ்வப்போது தனது கைவரிசையை காட்டி வந்தான். ஒரு பொழுதுபோக்குக்காக திருட வந்தவனை கொரோனா காலத்து வேலையின்றி கிடந்த நாட்கள் முழுநேர திருடனாக பதவி உயர்த்தியது. அதன் பின்னர் தேச பொருளாதார சிக்கலில் சிக்குண்ட காலம் குழாய் திருத்து வந்து உள்ளே நுழைந்து திருடும் சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. மக்களை அன்றாடம் சோத்துக்கு அலைமோதும் திருடனுக்கா வைக்கப் போகிறீர்கள்? கையில் கிடைத்ததை திருடி விற்று தின்று உயிர் வளர்த்தான் மிகவும் பீதியான போராட்டமான காலங்களிலெல்லாம் திருடிய யாரிடமும் பிடிபடாமல் தனிக்காட்டு ராஜாவாக திருந்தான். ஆனால் இப்போது இந்த பொருளை திருடி பிடிபட்டு கூனி குறுகி மருத்துவமனையில் கட்டிலில் கிடக்கிறான். நேற்று முன்தின இரவு ஒரு 10 மணி இருக்கும். வழக்கம் போல தொழிலுக்கு புறப்பட்டு சென்றவன் நடந்த கண்ணில் தென்பட்டது. அந்த கல்யாண மண்டபம் நகரில் பிரசித்தமான அம்மண்டபத்தில் பெரும் புள்ளி ஒருவருடைய கல்யாணம் போலும். வந்திருந்தவர்கள் இரவு வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்து தங்களின் ஆடம்பர வண்டிகளை வீடுகளுக்கு திரும்பிச் கொண்டிருந்தார்கள். ஒரு 10-15 நிமிடம் எதிரே இருந்த ஒரு பெட்டி கடையில் அருகே நின்ற வண்ணம் மண்டபத்தை நிதானித்து கொண்டு இருந்தான்.
வண்டிகள் எல்லாம் சென்ற பிறகு கல்யாணத்திற்கு வந்தவனாக காட்டிக்கொண்டு உள்ளே நுழைய திட்டமிட்டான். தக்க தருணத்திற்காக காத்திருந்தவனுக்கு ஒரு சில நிமிடங்கள் அதற்கு சந்தர்ப்பமும் வாய்த்தது. மெல்ல அடியெடுத்து உள்ளே நுழைய ஆரம்பித்தான். வாயிலின் வழியே அன்னமித்த வேளை உள்ளிருந்து ஒரு ஆட்டோ விரைவாக வந்தது. அந்த ஆட்டோவை வாயில் ஓரமாக நிறுத்திய அந்த சொந்தக்காரன் அருகில் இருந்த காவலாளிடம் ஏதோ கூறிவிட்டு மண்டபத்தின் பின்பக்கமாக சென்றான். சென்றவர் கையில் ஒரு பொதியுடன் வந்தார். பொதி சற்று கனித்ததாக இருந்தது. பொதியை கண்ட கோடீஸ்வரனுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி பூத்தது. எப்படியாவது அதை தூக்கி கொண்டு ஓட திட்டி ஆட்டோவின் அருகில் செல்லவும் ஆட்டோக்காரர்கள் பொதியை கொண்டு வருவதற்கு சரியாக இருந்தது. ஆட்டோக்காரன் பொதியை பின் ஆசனத்தில் வைத்துவிட்டு வண்டியை செலுத்த ஆரம்பித்தான். சிறு நொடிக்குள் பொதியை தூக்கி கொண்டு ஓட ஆரம்பித்தான். பொதியோடு ஓடும் அவனை கண்டுவிட்ட வாயிற்காவலர்கள் ஏ ஏ என்று பலமாக சத்தம் போட்டதை கேட்டு வண்டிக்காரன் வண்டியை நிறுத்திவிட்டு பார்த்தான். அவன் சற்று தொலைவாகி இருந்தான். ஓடியவனை ஓடிச் சென்று பிடிப்பதை விட வண்டியில் சென்றால் சீக்கிரம் பிடித்து விடலாம் என்ற மனக்கணக்கு போட்டான். வண்டி சரமாரி துரிதமாக இயக்கினான். வண்டியையும் அவனமாக போட்டி போட்டு ஓடியவனை வண்டி துளைய மூடிய ஒரு குறுக்கு சந்தில் உள்நுழைத்தான். எப்படியும் ஆட்டோக்காரன் தேடி வருவான் என்பதால் ஓடிய வேகத்தில் அருகில் இருந்த ஒரு வீட்டின் மரத்தில் இருந்து மதிலில் ஏறி உள்ளே குதித்த இடத்திலேயே அமைதியாக இருந்தான். இது மாதிரி மாட்டிக்கொண்டு ஓடும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் சில நேர அமைதி அவனை காப்பாற்றியிருக்கிறது, கூடவே ஆஸ்வாசப்படுத்தி இருக்கிறது. அதனால் அமைதி அவனுக்கு பிடிக்கும். அமைதியாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பது அமைதியை அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. ஒரு 30 நிமிடம் கழித்திருக்கும். இப்போது ஆட்டோக்காரன் திரும்பி போயிருப்பான் என்பதை கணிக்க மதிலுக்கு வெளியே நிலவின் வீதியின் நிசப்தம் நிலவியது. சரி, இதுதான் தருணம், இனி தாமதிக்க கூடாது என்று எண்ணியவன் மதில் மேல் ஏற முற்பட்டான். ஆனால் அது அவன் நேர முடியுமா அளவுக்கு உயரமாக இருந்தது. ஏதோ மதில்தானே, ஏறி குதித்துதான் ஏன் மறுபடி ஏற முடியவில்லை? தனக்குள் கேட்டுக்கொண்டே மதிலை பார்த்தான். அப்போதுதான் தெரிந்து மதிலுக்கு இருக்கும் அந்த வீடு பள்ளத்தில் இருக்கும் உண்மை. வீதியில் குதித்தபோது பள்ளத்தின் அளவு தெரியவில்லை. நின்று நிதானித்து பார்த்தபோது மதிலுக்கு வெளியே வீதி மேடாகவும் உட்புறம் தாழ்வாகவும் இருக்கிறது. இனி வாசல் வழியாக வெளியேற வேண்டும். அதற்கு முன் வாசல் எங்கிருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். யோசித்தவன் நிலா வெளிச்சத்தில் வீட்டை நோட்டமிட்டான். அப்போது மேலும் பல அதிர்ச்சி அவனுக்கு காத்திருந்தது. அது ஒரு வீடில்லை, 5-6 வீடுகள் சேர்ந்து ஒரு சிறிய வீட்டு தொகுதி. எல்லா வீடுகளும் ஒரே மதிலுக்குள் அடங்கியிருந்தன. 2 வாயில்கள் இருந்தன. 2 பூட்டி கிடந்தது. கையில் பொதி வேறு கனத்தது. வீடுகளில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதால் சற்று நிம்மதியாக இருந்தது. என்றாலும் வீட்டிலிருந்து வெளியேறுவது சற்று முடியாத காரியமாகவே இருந்தது. பசி வேறு குடலை பிடுங்கியது. செய்வதறியாது மெல்ல நகர்ந்து வாயில் பக்கம் வந்தான். அந்த சமயமே எதிர்பாராத அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அதுவரை உறங்கிக் கொண்டிருந்த 2 நாய்கள் குறைத்து கொண்டே இவன் பக்கமாக பாய்ந்து வந்தன. நாய்களை கண்டதும் கால் போன போக்கில் ஓடினான். இவன் ஓட ஓட அவை துரத்த நாய் குறைக்கும் சத்தம் கேட்டு விழித்து கொண்ட வீடுகளில் வெளிச்சம் பரவ துவங்கியது. யாரு என்று கேட்டுக்கொண்டே ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஆண்கள் கத்தியும் கம்பியுமாக வெளியே வந்தார்கள். வந்தவர்கள் இவன் கையில் பொதியையும் நாய்கள் அப்பொதியை குறிவைத்து கொண்டிருப்பதையும் பார்த்து ஓடி சென்று பிடித்து தங்கள் கைவரிசையை காட்டத் தொடங்கினார்கள். அதிலும் யாரோ முதலில் பொதியை பறித்து கொண்டு போலீஸுக்கு தகவல் சொன்னதும் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த போலீஸ் வந்து சகல மரியாதையுடன் அழைத்து சென்றதும் திருடாத வீட்டில் தர்ம அடி வாங்கி கால் நொண்டி சென்றவனுக்கு காவல் நிலையத்தில் இராக்கால பூசை நடத்தி கிடைத்தது பொதி பிரித்து பார்க்கப்படாமல் உயர் அதிகாரியின் வருகைக்காக காத்திருந்தது. காலையில் கடமைக்கு வந்த நிலையத்தின் உயரதிகாரி அவனை அழைத்து வரும்படி பணித்தார். கூண்டு திறந்து அவனை வெளியே வர சொன்னபோது அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. எழுந்திருக்க மாட்டாயா என்று கேட்டு மேலும் சில உதை விழவே வலி தாங்க முடியாமல் கதறினான். காலை தூக்க முடியல சார் என்று தவழ்ந்து வர முற்பட்டான். பின்னர் அடியை நிறுத்திய அவனது காலை பார்த்தனர்.
முழங்காலுக்கு கீழ் ஓரிடத்தில் ஒரு பெரிய காயம் இருந்தது. கண்டு உயரதிகாரி அழைத்து காண்பித்தார். இரவு கிடைத்த அடி உதையிலும் இரவு கிடைக்காத உணவாலும் சோர்ந்து போகி பரிதாகமாக கிடந்த அவனிடம் வந்து விசாரித்தார். அவன் உண்மையை சொன்னான். அப்போது, நீ பசிக்காகத்தான் திருடினாயா? ஆமாங்க சார், அந்த பொதியில இருக்கிறது போதை பொருள்தானே. உண்மையை சொல். நீ யாருக்காக வேலை பார்க்கிறாய்? மிரட்டி கேட்ட அதிகாரிடம், இல்லைங்க சார், அதுக்குள்ள இருக்கிறது என்னன்னே தெரியல. பொய் சொல்லாதே. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. இப்ப பொதியை பிரிக்க போகிறாயா? உள்ளே ஏதாவது போதை வஸ்து இருந்தா உன்னோட அடுத்த காலையும் உடைச்சிடுவேண்டா கூறியவாறு பொதியை பிரிக்கும்படி கூறவே பொதி பிரிப்பதற்கு தயாரானது. அப்போது அந்த பொதிக்குள் சந்தேகக்கிடமான எந்த பொருளும் இருக்கக்கூடாது என உலகத்தில் இருக்கும் எல்லா கடவுள்களையும் வேண்டிக் கொண்டான். சற்று நேரத்தில் பொதி பிரித்து பார்க்கப்பட்டது. எல்லோருக்கும் மூக்கில் விரல் வைக்கும்படி ஆகிவிட்டது. ஒரு கணம் அதிர்ந்த அனைவரும் மறுகணம் முகம் சுளித்தனர். உடனடியாக அந்த பொருளை அப்புறப்படுத்தும்படி பணித்த உயரதிகாரி, வழக்கு பதிவாகிவிட்டதா என்று கேட்டார். ஆம் என்று பதிலாகவே, இனி என்றும் செய்ய முடியாது. நாளை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இந்த பொருளை அங்கு எப்படி சமர்ப்பிப்பது என்பதை எண்ணி இருந்து வருந்தினார்கள். வாக்குமூலம் மாத்திரம் எடுத்திருந்தால் மன்னித்து 2 நாள் தண்டனை வழங்கி அனுப்பிவிடலாம். இப்போது ஒன்றும் செய்ய முடியாது. சரி சரி, முதலில் இவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி அடைந்தாலும் அடைந்து மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாட்டிற்காக எதையெல்லாம் திருடுவது என்ற விவஸ்தையே இல்லை போய்விட்டது என்று சலித்து கொண்ட அதிகாரி தனது அடுத்தடுத்த பணிகளில் ஈடுபடுத்த தொடங்கினார். மேசை மீது வைத்திருந்து பிரிக்கப்பட்ட அந்த பொதிக்குள் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியாத கோடீஸ்வரன் லேசாக எழுந்து பார்க்க முற்பட்டான். கால் ஒத்துழைக்கவில்லை. அதற்குள் அருகில் இருந்த போலீஸ்கார் ஒருவர், இதை ஏண்டா திருடினாய்? இதற்குத்தானே எங்கள் ராத்திரி தூங்க விடாமல் செய்தாய் திட்டினான். அதற்குள்ளே என்ன இருக்குதுங்க சார் என்று கேட்டான். இந்தா நீயே பார் என்று பொதியை தூக்கி முகத்திற்கு நேராக பொதியில் இருந்த பொருளை பார்த்ததும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அடச்ச, போயும் இத்தனை அடியும் உதையும் வாங்கி என்று மனம் குறுகினான். இதுவரை இப்படி ஒரு பொருளை திருடி அசிங்கப்பட்டதில்லை. இருந்தாலும் நடந்துவிட்டது. இன்ப துன்பமான அவமானம் எல்லாம் வாழ்க்கை என்று விதிக்கப்பட்டிருக்கும் இந்த கேவலத்திற்கு முகம் கொடுத்தான் ஆக வேண்டும். 5 ரூபாய் திருடியவனுக்கு அடியும் உதையும் சிறையும் என்று தன் கடமையை செய்யும் சட்டம் நாட்டை சுரண்டி கோடிக்கணக்கில் கொள்ளையிட்டு இது போன்ற ஒரு இழிவான செயலுக்கு மக்களை தள்ளிவிட காரணமானவர்களை கண்டு கொள்வதே இல்லை. அப்படியே பிடித்தாலும் அவனுக்கு ராஜ மரியாதை, சொகுசு வாழ்க்கை வாழ கொள்ளையடித்தவனுக்கு இல்லாத கேவலம் பசிக்காக திருடியவனுக்கு விதிவிலக்காகிறது. இதுதான் இங்கே ஜனநாயகம். தனக்குள் பலவாறாக எண்ணிக்கொண்டவனுக்கு அந்த நாய்கள் பொதியை குறிவைத்து துரத்த ஆரம்பித்த காரணம் புரிய வந்தது. தன்னை போலவே அகோர பசியில் இருந்திருக்கக்கூடும். அதனால்தான் வீட்டில் நாய் வளர்க்கும் அந்த ஆட்டோக்காரன் கல்யாண விருந்து பரிமாறியவர்களிடம் கேட்டு வாங்கி வண்டியில் ஏற்றிய அந்த எலும்பு பொதியை அவை மோப்பம் பிடித்திருக்கின்றனர். இல்லாவிட்டால் இந்த திருட்டையும் வெற்றிகரமாக முடித்திருப்பான். எது எப்படியோ, அன்று எவனோ ஒருவனுடைய வீட்டில் இருட்டில் எலும்பை துண்டை கடித்து ஆரம்பித்த திருட்டு இன்று எவனவனோ கடித்து போட்ட எலும்பு துண்டுகளால் வெளிச்சத்திற்கு வரவேண்டும் என்று விதியை யாரால் மாற்ற முடியும்? Share the video, like, subscribe, comment.
Thank you. Share the video. Please subscribe my channel. Thank you.